Hello guys, welcome to Women Recap. Mark with the part 15. I think it's வாழ்வன் பேசும் சாப்டருக்குள்ள போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த ஆஸ்கலோட சபார்டினேட் போய் இந்த மாதிரி போய் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி இன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆஸ்கல் வந்துட்டு அப்போ நீ என்ன சொல்ல வர்ற, இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் வந்து கெயின் பின்னாடி இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு ஆமாம் யங் மாஸ்டர், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்த வந்து அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்கல் வந்துட்டு இவன் சரி இல்லையே, இவன் இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டான், எதுக்கும் வந்து இவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து ஒரு கோட் வேர்டு வந்து இவன் கேட்க அதுக்கேற்ற மாதிரி இவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது இந்த ஆஸ்கல் வந்துட்டு பரவாயில்ல, நான் வந்து நான் டவுட் படுறேன்ட்டு அர்த்தம் கிடையாது, எதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் நீ இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இவன் ரொம்ப ஷார்ப்பு தான், நான் வந்து இன்னொரு தடவை இவன் டவுட் வராத மாதிரி நடந்துக்கணும், அப்போ தான் வந்து நம்ம யங் மாஸ்டர் கெயின் போட்ட பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணி வெளியில் போகும்போது அப்போது அந்த கெயினோட மெய்டு வந்து வர்றா எமிலி. அவன் வந்ததுக்கப்புறம் இவன் வந்துட்டு இவன் வந்து யங் மாஸ்டர் கெயினோட மெய்டு இல்லை, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்கல் வந்து இருந்துட்டு நான் தான் அவளை கூப்பிட்டு விட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆஸ்கல் இருந்துட்டு அந்த மெய்ட்கிட்ட இந்த மாதிரி வந்து உன்றனால ஒரு சின்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் வந்துட்டு கண்டிப்பாக யங் மாஸ்டர் சொல்லிவிட்டு அவன் நின்றுட்டுருக்கா. இப்போ சீனம் கட்டது கைஸ். அப்போ வந்து ஒரு சுற்றியுமே வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அந்த கிறிஸ்டல்ஸ் மூலம் வந்து நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் யாருன்னு வந்து இன்னும் தெரில. அவங்க வந்து இந்த மாதிரி வாய்ஸ் மூலம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி அங்கே வந்துட்டு இருந்த 2 ஹை ரேங்கிங் ட்ராகன்ஸ் வந்து வரல, என்னாச்சுன்னு தெரில, இந்த மாதிரி வந்து அவங்க ஃபைட் பண்ணதுக்கான எனர்ஜி வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் முழுசாக வந்து என்னால் வந்து அது என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல, அந்த மேஜிக் வந்து எல்லாம் எரேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு அப்போ நீ என்ன சொல்கிற, அதாவது இவங்கெல்லாம் கிறிஸ்டல் மூலமாக தான் பேசியிருக்காங்க, இன்னும் ஃபேஸை காட்டல கைஸ், யாரோட ஃபேஸுமே காட்டல. அப்போ இன்னொரு கிறிஸ்டல் இருந்து வந்துட்டு அப்போ நீ என்ன சொல்ல வர்ற, இந்த மாதிரி வந்து அந்த 2 ட்ராகன்ஸுமே வந்து கொண்டவன் வந்து அந்த மேஜிக் வந்து எரேஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரையா அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு கிறிஸ்டலில் இருக்கிறவன் வந்துட்டு நீ சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதா இல்லையான்ட்டு எனக்கு தெரில, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, இப்போதைக்கு அந்த 2 ட்ராகன்ஸையும் வந்து போட்டு தள்ளுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க ஒரே ஆள் அந்த டீன் மட்டும்தான். அவன் அந்த அகாடமியில் இருப்பான், ஆனால் அவனோட எனர்ஜி வந்து டார்க்னஸ் சம்மந்தப்பட்ட எனர்ஜி கிடையாது. டார்க்னஸ் எலமெண்ட்டை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி மேஜிக்கை எரேஸ் பண்ண முடியும், இது யாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு இன்னொரு கிறிஸ்டலில் இருக்கிற வந்துட்டு இந்த மாதிரி அந்த அகாடமியில் கெயின் ஒருத்தருக்கு அவனுக்கு வந்து டார்க்னஸ் பவர் இருக்குது, அவன் வந்து இந்த மாதிரி ஜாஸ்தியாக வந்து ஸ்கோர் பண்ணிக்கிறான் அவனோட எலமெண்டரில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு கெயினா சரி அப்படின்னா அவன் மேலே வந்து நான் ஒரு கண்ணு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு 2 பேர் தான் வந்து அந்த அந்த மார்க்கெட்டில் வந்து ஒருத்தன் டிமானிக் ஆர்கன்ஸ் விற்கிறவன், அப்புறம் ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டு தள்ளிட்டு அந்த ட்ராகன் பாப்பாவை தூக்கிட்டு வந்தான்ல அவன், 2 பேருமே வந்து இவனுக்கு கீழே தான் வந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி இவனுங்களும் மிஸ் ஆகிறாங்க. அவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இப்போ சீனங்கட்டை இந்த மாதிரி பிரின்ஸ் வந்து நம்ம நேனாக்கு வந்து இந்த கேக் சாப்பிடு நேனா, இது வந்து என்னோடய செஃப் மேக் பண்ணது, இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா வந்துட்டு எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிக்குது, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த பிரின்ஸ் வந்துட்டு பொறுமையாக சாப்பிடு, ஒரு அவசரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ ஹீரோ வந்து அந்த ஆப்போசிட்டில் வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நான் வந்து இந்த விதமாக வந்து போகணும் எதிர்பார்க்கவே இல்லை, நான் வந்து இப்போது 2 ஹை ரேங்கிங் ட்ராகன்ஸ் வந்து கொள்கிற மாதிரி ஆயிடுச்சு, இனி நான் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும், ஏன்னா இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே வந்து என்னை சார்ந்த பீப்புளை வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, அந்த ஆஸ்கல் பரதேசி அவன் வந்து போட்டு வச்ச எல்லா பிளானையுமே நான் வந்து இப்போ க்ரம்பிள் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சி சிரிச்சிட்டு இருக்க. அப்போ அந்த பிரின்ஸ் வந்துட்டு என்னக்கே நீ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இப்போ வந்து சீனம் கட்டது கைஸ். சீனங்கிட்ட ஆஸ்கல் அப்புறம் அந்த எம்பையரை சேர்ந்த ஒரு பிரின்ஸ், ஃபஸ்ட்டு பிரின்ஸ், இவனுக்கு 2 பேரும் வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிரின்ஸ் வந்துட்டு வா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி விஷயமெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு நான் போட்டு வச்ச பிளான் மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இந்த மாதிரி ஆலிஸ் அந்த இடத்துலையே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், அவள் எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து இப்போதைக்கு வந்து இந்த கிங்டத்தில் இல்லை, அவள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியா, அவள் எப்படி இருந்தாலும் வந்து உன்னோட பொசிஷன் நீ வந்து த்ரோனை அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தடங்க தான் நிற்பா அப்படி தானே சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த ஆஸ்கல் வந்துட்டு அதை பற்றி நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த ஃபஸ்ட்டு பிரின்ஸ் வந்துட்டு ஏன் எதனால பேசக்கூடாது, நம்ம எப்படியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், சரி இருந்தா ஒயின் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒருத்தர் ஒயின் ஊற்றி கொடுக்கும்போது வந்து இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் தான் வந்து
நான் தற்செயலாக பார்த்த ஒரு ஜுவல்லுன்னே சொல்லலாம். இவனுக்கு வந்து அந்தளவுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்போ தான் நேருக்கு நேராக பார்க்குறான். அது யாருன்னு பார்த்தா நம்ம போரிஸ் இப்போ இவனுக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ மீட் பண்ணிட்டு இவங்க வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டிருக்கிறாங்க. இப்படி போட்டிருக்கும் போதே வந்து 2 வருஷங்கள் வந்து உருண்டு ஓடிடுது. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது வந்து ஆலிஸ் வந்து வேறு ஒரு கிங்டத்துக்கு போயிருப்பாள்ல, இப்போ அங்கேருந்து வந்து இங்கே திரும்ப வருவா. டேரெக்டாக அகாடமி தான் வந்து விசிட் பண்ணி இந்த மாதிரி டீன் கிட்ட பேசிட்டு இருக்கோம். டீன் வந்துட்டு என்ன ஆலிஸ் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போது, இல்லை பரவாயில்ல தான், நான் வந்து என்னமோ நினச்சேன், ஆனால் நான் போன இடத்துல வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, 1 வருஷம் எடுத்துக்கிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நான் எல்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிருந்தேன். அப்போது அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து அவங்க யாருமே வந்து அவ்வளோவா வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க கூட பழகிறதுக்கே வந்து ரொம்ப சங்கோச்சப்படுவாங்க. அதனால தான் வந்து எனக்கு 1 வருஷம் டைம் ஆகிடுச்சு டீன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலிக்கு வந்து திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டீன் வந்துட்டு ஃபேமிலிக்கு திரும்ப போகிறியா அப்படின்னு, உன் ஃபேமிலிக்கு டியூட்டிஸ் வந்து பண்ண போறியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த ஆலிஸ் வந்துட்டு ஆமாம் நான் அந்த மாதிரி வந்து அதை பண்ணித்தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய யங்கர் பிரதர் இந்த மாதிரி கெயினை வந்து நான் இப்போ நல்லா பார்த்துக்கணும், அவனுக்கு வந்து எதுவுமே தெரியுது, அவன் வந்து ரொம்ப அப்பாவி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் வந்து கேட்கப்போன்னு சிரிச்சிட்டு கெயின் அப்பாவியா, அவனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி யார் இல்லாதப்போ அவங்க முதுகு பின்னாடி பேசுறது தப்பு டீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆலிஸும் ஹீரோவும் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க, அதாவது ரொம்ப நாட்கள் கழிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆலிஸ் வந்துட்டு நீயா கெயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சீனம் கட்டை 2 பேருமே வந்து அந்த டீனோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் அகாடமி வெளியே வந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆலிஸ் வந்துட்டு நீ வந்து ரொம்ப வளர்ந்துட்ட கெயின், நீ வந்து இன்னும் சில வருஷங்களில் வந்து என்னை விட ஹைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோ வந்துட்டு அப்போ நீ வந்து ஒத்துக்கிறியாக்கா நான் வந்து உன்னை விட ஹைட்டாக வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆலிஸ் வந்துட்டு சரி இதுக்கு மேலே நீ பேசுனீங்கன்னா உன்னை அடி பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆலிஸ் வந்துட்டு நீ ஏன் வந்து இந்த மாதிரி ஃபேமிலி போய் விசிட் பண்ணக்கூடாது, இது சம்மர் ஹாலிடேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை நான் வந்து எப்படியும் அங்கே போகிறது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லை, ஒரு மீனிங்லெஸ்ஸான ஒரு விஷயம் தான், அங்கே யாருமே வந்து என்னை வெல்கம் பண்ண மாட்டாங்க, உனக்கே தெரியும் நீ மட்டும்தான் வந்து ஃபேமிலிலேயே என்னை நல்லா பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அந்த கிரான்ஸ் இருக்கானே அப்படின்னு சொல்லுவான், அதாவது அந்த தொடநடுங்கி பேர் தான் வந்து கிரான்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கெயின் வந்துட்டு அவன் எப்படி என்ன ட்ரீட் பண்ணான்னு உனக்கே தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து என்னை கொல்றதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஷாக்காக அப்போ பின்னாடி இருக்கிற அந்த பிரைன் வந்துட்டு நான் தான் வந்து அதுக்கு விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆலிஸ் வந்துட்டு இவன் யார் அப்படின்னு கேட்கும்போது இவன் தான் வந்து என்னோட காட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சிரிச்சுட்டு இவன் தான் காட் நைட்டா, நான் ஏன் அந்த பெரிய ஆள் என் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லுவார். இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் குயின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆலிஸ் வந்து காண்டாயிட்டு இந்த விஷயம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிவிட்டு நீ வந்து இந்த மாதிரி தனியாகவே எல்லாத்துலேயும் போராடணும் அவசியம் இல்லை கெயின், நான் வந்து எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், நீ வந்து பயப்படாத, எதுவும் இருந்தாலும் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிரைனை வந்து ஹக் பண்ணிவிட்டு நீ வந்து இந்த மாதிரி என்னோடய தம்பி வந்து பத்திரமா பார்த்துக்கு புரியுதா காட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அங்கே பார்த்துட்டு நீ சத்தலாம் மாமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த காட் நைட் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆலிஸ் வந்து வேற ஒரு அவரோட ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து இப்போ மறுபடியும் அங்கே சீன் கட்டாது கைஸ். ஹீரோ வந்து அவரோட ரூமில் உட்காந்து வந்து யோசிச்சுருப்பார், இந்த நாள் தான் வந்து நான் என்னோடய சிஸ்டரை வந்து கடைசியாக வந்து உயிரோடு இருக்கும்போது பார்த்தது, இதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் என் அக்கா வந்து இந்த மாதிரி இறந்துருவா, என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி அந்த கிரான்ஸ் வந்து என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான், அப்போ நான் ரொம்ப பவர்லெஸ்ஸாக இருந்தேன், அவன் வந்து என்னை போட்டு புள்ளி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய சிஸ்டர் தான் வந்து எப்போவுமே வந்து எனக்கு ஒரு ப்ரொடக்ட் பண்ணிவிட்டு எப்போவுமே நிற்பா, இந்த தடவை என்ன ஆனாலும் சரி சிஸ்டர் நான் வந்து உன்னை உயிரோடு இருக்கிற மாதிரி நான் பண்ணுவேன், உன்னோட மிஸ்ஃபார்ச்சூன் ஆனால் அந்த ஃப்யூச்சரை வந்து நான் எப்படியா இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணுவேன், நான் வந்து உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ வந்து அங்கே யோசிச்சுட்ருக்க. அதாவது ஹீரோவும் வந்து அவங்க போகிற ஸ்கெட்சுக்கெல்லாம் வந்து இவர் பதில் ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்ருப்பார். இப்போ சீனங்கிட்ட இந்த மாதிரி ஆலிஸ் வந்து டேரெக்டாக வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வெடுன்ட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மெய்ட்ஸு அப்புறம் அந்த சர்வன்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு அந்த குயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அந்த குயின் ரூமுக்கு தான் போவா. அந்த குயின் ரூம் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாகவே பதட்டமாகவே இருப்பா, ஏன்னா இந்த கெயின் வந்து என்னோடய பயணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அந்த இடத்துல டேரெக்டாக நம்ம அலிஸ் வந்து என்ட்ராகி அந்த குயின் வந்துட்டு வா அலிஸ் எங்கேருந்து எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து பரவாயில்லையா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து நல்லா விசாரிச்சுட்டு இருக்க. வந்த வேகத்தில் வந்து அந்த குயினை பொலிர்னு ஒரே அப்பு தான் கண்ணத்து மேலே, அப்படி அப்புறத்தோடய இந்த சாப்டர் முடியுது கைஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் வரைக்கும் பை கைஸ்.